சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. பெட் வந்து சாஃப்டாக இருக்கக்கூடாதுங்க, ஃபர்மாக இருக்கணும். அதான் டிஃப்ரென்ஸு. சாஃப்ட்டுக்கும் தரையில் படுத்து பழக அதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, அதில் சந்தேகமே கிடையாது. ப்ராப்பரான பெட் எடுத்துட்டீங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் பேக் பெயின் வர்றதையும் குறையும். மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இந்த மாதிரி மேட்ரஸஸ்க்கு வராது, அவசியம் வராது. பட் ஆனால் இலவம் பஞ்சுக்கு கண்டிப்பாக மெயின்டைன். ஸோ காயர் கட்டல் ஏன் நல்லது கிடையாதுன்னா, காயர் கட்டல் வந்து நீங்கள் படுத்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி அது போயிடும். நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது உங்களோட தலையை வந்து ரொம்ப தூக்கி 2 பில்லோ வச்சு கழுத்தை வந்து இவ்வளோ தூரம் தூக்கி வச்சு நான் நேராக படுப்பேன், நான் சைடில் படுப்பேன். நீங்கள் எப்படியாப்பட்ட நீங்கள் தூங்குகிற ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெரிய பில்லோ அட்வைசபிள் கிடையாது. நீ பெருசாக தலைகாணியை வச்சு அது சுருக்கி சின்னதாக்கும் போது நீங்கள் சின்னதே தலைகாணியை வச்சு தூங்கலாம் இல்லையா? வணக்கம், நான் டாக்டர் பிரதீப் குமார், எலும்பு முறிவு மருத்துவர். ஸோ இடுப்பு வலி இருக்குது, நான் வந்து எந்த மாதிரியான பெட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப காமனான ஒரு கேள்வி. அது என்னென்னா, பேசிக்காக வந்து எனி பெட்டுங்க, உங்களோட பெட்டு வந்து சாஃப்டாக இருக்கக்கூடாதுங்க, ஃபர்மாக இருக்கணும். அதுதான் டிஃப்ரென்ஸு. சாஃப்ட்டுக்கும் ஃபர்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அமுக்குனா நல்லா உள்ளே போயிடும். நீங்கள் படுத்திங்கன்னா உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி பெட்டு மாறுனுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சாஃப்ட்டு. புரிஞ்சுங்களா? ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கக்கூடாது, ஃபர்மாக இருக்கணும். அதாவது நீங்கள் போய் படுத்தாலும் அதை அமுங்கிறதோ இல்லை ஷேப் மாறுறதோ கூடாது. பெட்டு வந்து ஹார்டாக இருக்கணும். ஸோ அதை ஃபர்ம்னா ஹார்டு, ரொம்ப ஹார்டு கிடையாது, ரொம்ப சாஃப்ட்டும் கிடையாது, தான் ஃபர்ம்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்ட் சில பேர்த்துக்கு வந்து நான் தரையில் படுத்து பழக அதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, அதில் சந்தேகமே கிடையாது. தரையிலேயே படுத்து பழகினவங்களுக்கு தரையை தான் பெஸ்ட் ஆப்ஷன், அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. பட் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் தரை இல்லை, நான் வந்து பெட் அப்படின்னு வரும்போது ஸோ உங்களோட மேட்ரஸ், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தை வந்து ஃபர்மாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கக்கூடாது. அப்படின்றது தான் ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, ஆர்த்தோ பெட்டு, ஆர்த்தோ இது அப்படின்னு போட்டு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ ஃபர்மாக இருக்குது, எவ்வளோ ஹார்டாக இருக்குது, கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்க. வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான், பெயின் இருக்கிறவங்களுக்குன்னு கிடையாது. இந்த பெட்டு வந்து எனக்கு இடுப்பு வலி இருக்குது நான் அதனால் கிடையாது. இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோடய வீட்டில் இருக்கிற என்னோடய பெட்டில் நான் படுத்துட்டு நான் என்றைக்காவது ஒரு நாள் வெளியில் எங்கேனாவது போகிறோம், ஹோட்டலில் போய் நான் எங்கன்னா தூங்குறேன்னா அங்கே பெட் நல்லா இல்லைன்னா எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும், என்னோடய பேக் ஸ்டிஃபாக இருக்கும், எனக்கு இடுப்பு வலி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப காமனாகவே தெரியும். ஸோ நான் என் மனைவிகிட்டே சொல்லுவேன் அடிக்கடி, அது வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு பெட்டு வந்து நம்ம பெட்டு தான் அப்படின்றது. ஏன்னா அது அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து ஒரு ஃபார்மான கரெக்டான ப்ராப்பரான பெட்டு எடுத்துட்டீங்க, மேட்ரஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் பேக் பெயின் வர்றதையும் குறைச்சிரும். இலவம் பஞ்சு மெத்தன்றது வந்து உண்மையை சொல்லணும்னா ப்ராப்பராகவே யூஸ் பண்ணவே தெரியாது யாருக்குமே. இலவம் பஞ்சு மெத்தன்றதை அதை எடுத்து வெயிலில் வச்சு திரும்பவும் அதுக்குண்டான ஒரு ஹார்டாகி அதை திரும்ப கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் அதை படுத்து அந்த மாதிரி தான் அது பண்ணணும். அது வந்து நம்ம படுத்துக்கிட்டே அது உள்ளேயே வச்சு ரூம்குள்ளேயே வச்சு நீங்கள் படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அமுங்கி போய் இதுவாகிடும், செப்பையாகிடும், அது ஹார்டாகிடும். சரிங்களா? அது ரொம்ப ஹார்டாகிடும். இந்த இலவம் பஞ்சு மெத்தங்கிறது வெயிலில் வச்சு பயன்படுத்திட்டு அதை வந்து திரும்பவும் ஊதி நல்ல பெருசாகிடும். அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணும்போது திரும்பவும் அமுங்கிடும். அந்த மாதிரி ப்ராப்பராக கரெக்டான இலவம் பஞ்சு கிடச்சால் உங்களுக்கு வந்து அதை விட பெஸ்ட் எதுவும் இல்லைங்க. ஸோ ஒரு ஆர்த்தோ பெட்டுக்கும் இலவம் பஞ்சு பெட்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. ஆர்த்தோ பெட் இந்த மாதிரியான பெட்ஸ் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ மேட்ரஸ் எல்லாம் அது அப்படியே தான் இருக்கும். அது என்னோடய வீட்டில் இருக்கிறது ஒரு 6 வருஷமாக இருக்குது. 6 வருஷமாக அது எதுவும் மாறல, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு காஸ்ட்டும் கூட இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்டு ஒரு தடவை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதெல்லாம் ப்ராப்பராக வச்சு காஸ்ட்டாக நல்ல காஸ்ட்லியாக பெட்டரான ஒரு இது வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா பல வருஷங்களுக்கு அது மாற போகிறது கிடையாது. ரொம்ப நல்லா அமுங்காது, கரெக்டாக ஃபர்மாக இருக்கும், அப்படியே மெயின்டைன் ஆகிடும். அதை மெயின்டைன் பண்ணுறணுன்னு பெரிய அளவில் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இந்த மாதிரி மேட்ரஸஸ்க்கு வராது, அவசியம் வராது. பட் ஆனால் இலவம் பஞ்சுக்கு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். வெறும் கட்டிலில் படுக்கிறது, அகெயின் வெறும் கட்டில் எப்படி வுட்டில் செஞ்சது வெறும் இல்லை, காயர் கட்டில் நல்லது கிடையாது. ஸோ காயர் கட்டில் ஏன் நல்லது கிடையாதுன்னா, காயர் கட்டில் வந்து நீங்கள் படுத்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி அது போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே வளைஞ்சு இப்படியே ஓட்டையெல்லாம் காயரில் வந்து இப்படி நடுவில் இப்படி இதெல்லாம் விழுகும் பார்த்துருந்தீங்க. அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் யூஸ் பண்ண அப்படியே அந்த மாதிரி ஆகவே கூடாது எப்பயுமே. அதாவது நீங்கள் படுத்து ஏஞ்சிங்கன்னா அது அப்படியே இருக்கணும். அந்தளவுக்கு உங்களோட பாடி அப்படியே தாங்கி நல்லா ப்ராப்பராக வச்சுருக்குன்னா ஆரம்பத்தில் நல்லா தான் வேலை செய்யும். அந்த மாதிரி காயர் கட்டில் கொஞ்சம் நாள் கழிச்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஓட்டை விழுந்துடும். நம்ம அதை மாற்றவும் மனசு வராது, அது பரவாயில்ல பணம் இல்லை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே விட்டுருவோம். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும்.
ஸோ அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து அவாய்ட் பண்ணுறது தான். ஸ்டீல் காட் அதுக்கு தரையிலே படுத்துக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். வெறும் ஸ்டீலில் படுக்கிறது அந்த அளவுக்கு நல்லதும் கிடையாது, தர பெட்டர். பில்லோ அகெயின் ஒரு படுத்துக்கிட்டு இருக்கும்போது உங்களோட கழுத்து இப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? ஸோ இப்படி தான் வச்சுருக்கோம் பில்லோ. நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது உங்களோட தலையை வந்து ரொம்ப தூக்கி 2 பில்லோ வச்சு கழுத்தை வந்து இவ்வளோ தூரம் தூக்கி வச்சா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஃப்ளெக்ஷனில் படுத்துட்டு இருப்பீங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இருக்கும். சில பேர் வந்து கவுந்தடிச்சு தான் நான் படுப்பேன் அப்படின்வாங்க. சில பேர் வந்து நான் நேராக தான் படுப்பேன் அப்படின்வாங்க. சில பேர் நான் சைடில் படுப்பேன்னுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்லீப்பிங் பேட்டர்ன். சில பேர் மாறி படுத்தாலும் அவங்களோட மேக்ஸிமம் ஸ்லீப்பிங், அதாவது எவ்வளோ நேரம் அதிக நேரம் அவங்க ஒரு பேட்டர்னில் தான் தூங்குவாங்க. ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும், சரிங்களா? இல்லை அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க மனைவிக்கோ இவங்களுக்கோ தான் தெரியும். ஸோ அது உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்னை பொறுத்து. நான் ஒரு சைட் ஸ்லீப்பருங்க, ரொம்ப நேரம் நான் சைடில் தான் படுத்து இருப்பேன் அப்படின்னும் போது நீங்கள் சின்ன பில்லோ வச்சுக்கணும். பட் யாராக இருந்தாலுமே நீங்கள் பெரிய பில்லோ வைக்கிறது அட்வைசபிள் கிடையாதுங்க. ஸோ நான் வந்து குப்புற படுப்பேன், நான் நேராக படுப்பேன், நான் சைடில் படுப்பேன், நீங்கள் எப்படியாப்பட்ட நீங்கள் தூங்குகிற ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெரிய பில்லோ அட்வைசபிள் கிடையாது. இப்போ வந்து மெமரி ஃபோம் பில்லோ அப்படின்லாம் நிறைய விஷயங்கள்லாம் வருது. அந்த மெமரி ஃபோம் என்னென்னா பேசிக்காக அகெயின் நீங்கள் படுக்கும்போது உங்களோட தலைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சுருங்கி சின்னதாகிக்கும். நீங்கள் பெருசாக தலைகாணியை வச்சு அது சுருக்கி சின்னதாக்கும் போது நீங்கள் சின்னதே தலைகாணியை வச்சு தூங்கலாம் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து மார்க்கெட்டிங் கிம்மிக்கு தான், சரிங்களா? ஸோ பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து தலைகாணி இல்லாமல் படுக்கிறது தான். தலைகாணியை அவாய்ட் பண்ணுறது அதாவது நான் எப்பயுமே என்னோடய பேஷண்ட்கிட்ட சொல்கிறது நோ பில்லோ ஆர் லோ பில்லோ, அவ்வளோதான். அதாவது பில்லோ வச்சுக்காதீங்க, இல்லை அப்படி வச்சாலுமே சின்னதாக எதாவது வச்சுக்கிறது, அவ்வளோதான். பட் பெரிய பில்லோ வச்சு நீங்கள் படுத்திங்கன்னா, ஏன்னா நீங்கள் பாஸ்டர் திரும்பும்போது சைடில் இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் குப்புற படுத்திங்கன்னா தலை இப்படி இருக்கும், இல்லை நீங்கள் நேராக படுத்திங்கன்னா தலை இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் வந்து நோ பில்லோ தான். காலுக்கு பில்லோ டாக்டர் அட்வைஸ் பண்ணுறதுனால தான் வைப்பாங்க மோஸ்ட்லி. யாருக்குமே காலுக்கு பில்லோ வச்சு விரும்ப மாட்டாங்க. பட் காலுக்கு பில்லோ நாங்கள் ஏன் அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வீக்கம் இருந்துச்சுன்னா சொல்லுவோம், கால் வீங்கி போச்சு, எனக்கு அடிபட்டது, கால் வீங்கி இருக்குது, கால் வீக்கம் வற்றணும் அப்படின்னா காலுக்கு பில்லோ வச்சுக்கணும். அதாவது அதுவுமே ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து தூங்கும்போது 2 தலைகாணி, அதாவது நெஞ்சளவுக்கு கால் மேலே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய தலைகாணி வச்சாலும் சரி, ஒரு தலைகாணி வச்சாலும் சரி, எவ்வளோ பெரிய தலைகாணி வச்சாலும் உங்களோட படுக்கும்போது உங்களோட நெஞ்சளவுக்கு கால் மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வீக்கம் வற்றும். ஸோ அதுக்காக வேண்டி நாங்கள் சொல்கிறது. அண்ட் இது எப்படி அப்படின்னா, சில பேர்த்துக்கு வந்து காலில் மோஸ்ட்லி வயசானவங்களுக்கெல்லாம் வந்து இதை நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது தற்காலிகமாக பண்ணிக்கலாம். பட் ரொம்ப நாளாக பண்ணவங்களுக்கு வேண்டாம். ஏன்னா காலுக்கெல்லாம் ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து தலைகாணியெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வச்சுக்கிறது தான். நீங்கள் காலுக்கு தலைகாணி வைக்காமல் கால் நல்லா மேலே தூக்கி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, காலுக்கு ரத்த ஓட்டம் போகிறது குறைஞ்சிரும், தலைக்கு ரத்த ஓட்டம் போகிறது ஜாஸ்தி ஆகிடும். ஸோ காலுக்கு ரத்த ஓட்டம் போகுது அப்படின்னா இந்த மாதிரி வயசானவங்களுக்கு யூஸ்வலாக என்ன ஆகும்னா, டயபெட்டிக்ஸ் எஸ்பெஷலாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரத்த ஓட்டம் வந்து இந்த கட்டை விரலுக்கோ இல்லை விரல் நுனிகளுக்கெல்லாம் போகாமல் விரல்லாம் அழுவிலாம் போகும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சில பேர்த்துக்கு வர வாய்ப்பு இருக்கிறதுனால காலை தூக்கி வச்சுக்கிறது அட்வைசபிள் இல்லை வயசானவங்களுக்கெல்லாம். பட் அதுவுமே ஒரு எல்லா நேரமும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடிபட்டிருக்கு, ஒரு வாரம் பண்ணுறோம், வீக்கம் வத்துற வரைக்கும் பண்ணலாம். சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.